News7 Tamil நேயர்களுக்கு வணக்கம். பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சோனியா. இன்னைக்கு வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. இந்த புகைப்பிடித்தல் பழக்கம்னால எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்றத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கிளினிக்கல் அண்ட் ரேடியேஷனல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் அலெக்ஸ் பிரசாத் இருக்காங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே எதனால கடைபிடிக்கப்படுது? See, it's called anti-tobacco day அல்லது anti-smoking day ன்னு சொல்கிறாங்க. The reason is ஒரு பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், ஒரு விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒவ்வொரு டேயும் இன்சிடென்ட்ஸாக ஒரு 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 பர்டிகுலர் டேயாக கன்சிடர் பண்ணுற காரணம் என்னென்னா, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் ஒரு 120 மில்லியன் ஆஃப் ஸ்மோக்கர்ஸ் இந்தியா வந்து they smoke about 120 million smokers பார்க்குறாங்க. அது வந்து 12% of the whole of the world உள்ள பாப்புலேஷன் ஸ்மோக்கர்ஸ் பார்த்தா அதில் வந்து 120 இஸ் இந்தியன் ஸ்மோக்கர்ஸ். அதில் வந்து per annum வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பீப்புள் ஆர் டைங். அந்த 10 மில்லியனில் பார்த்தீங்கன்னா there's about 80% of them have either tobacco அந்த மாதிரி கேன்சராகவோ அது சூ பண்ணுறதோ அல்லது ஸ்மோக் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆன்டி டொபாக்கோ அல்லது ஆன்டி ஸ்மோக்கிங் டேங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த டேயை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ இந்த புகையிலை பழக்கம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வரும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? ஸோ இது வந்து ஆக்சுவலாக இஃப் யூ டிசைட் தேட் இன்டு இது ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ அல்லது சூயிங் டொபாக்கோ. அந்த மாதிரி ஸ்மோக்லெஸ்ஸுங்கிறது நம்ம புகைக்க கூடிய ஒரு டொபாக்கோ. அது வந்து மெயின் திங் இஸ் லங் கேன்சர் ஒன்லி. இந்த லங் கேன்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் தே கெட் இஸ் லங் கேன்சர். அது போக மற்ற நுரையீரல், அந்த இதயம், அது ரிலேட்டடாக அந்த வீசிங் வர்றது, க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வர்றது, அப்புறம் இந்த க்ரானிக் ஹார்ட் டிசீஸு, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நிறையா வரலாம். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்லி. அதர்வைஸ் இட்ஸ் கால் டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ். ஒரு குட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ். அதனால் வந்து அந்த ஸ்மோக்கிங் டொபாக்கோ அது வந்து மெயின் திங். அது தட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி அபாலிஷ் பண்ணணும். அதுக்கடுத்து நான் ஸ்மோக்கிங்கிறது பார்த்திங்கன்னா சூ பண்ணுறது, அந்த உள்ளே வச்சு பான் மாதிரி உள்ளே வச்சு ஒதுக்கி வச்சுப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த மூக்குப்பிடி பிடிக்கிறாங்கள்ல, அது பிடிக்கிறது. திஸ் ஆல்சோ காசஸ் அ லாட் ஆஃப் கேன்சர். லைக் வாயில் வரலாம், தொண்டையில் வரலாம், இந்த நேசோஃபேரிங்ஸ், இந்த பேரநேசல் சைனஸ் இருக்குல்ல, அதில் வரலாம். அப்புறம் நோஸோட பின் பக்கத்தில் இட்ஸ் வெரி வெரி காமன் திங். எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அசாம், அந்த நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னஃப் பாக்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி காமனஸ்ட் திங் வாட் யூ ஃபைண்ட் இஸ் பேரநேசல் சைனஸ் வந்து கேன்சர் அங்கே பார்க்குறாங்க. இப்போ அது போக வந்து அதுவும் கேன்சரஸ் தான் மெயின் திங். ஒரு 90% இஸ் கேன்சரஸ்னால் 10% இஸ் நான் கேன்சரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ், அந்த வாய் வந்து சுருங்கிடும். அந்த வாய் ஓப்பன் ஆகிறது வந்து வித்து வந்து குறைஞ்சிரும். அது ஒன்று. அண்ட் another thing what they find out is apart from that they can get lot of other things also. கேன்சர் தான் வரணுங்கிறதுல லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஆல்சோ தேர். சார், இப்போ வந்து டொபாக்கோவில் கார்சினோஜன்ஸ் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டேர்ம் கார்சினோஜன்னா என்ன, எந்த மாதிரியான கார்சினோஜன்ஸ் இருக்கும் புகையிலையில்? ஆக்சுவலி டொபாக்கோவில் வந்து கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா thousands ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது, லாட்ஸ் ஆன் கெமிக்கல்ஸ். அதில் வந்து ஒரு 70% இஸ் கால் கார்சினோஜன்ஸ். கார்சினோஜன்ஸ்னால் கேன்சரை க்ரியேட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை கார்சினோஜன்ஸ் சொல்கிறோம். தெர் இஸ் 1072 கெமிக்கல்ஸ் வந்து கார்சினோஜன்ஸ். தட் அது வந்து கேன்சர் க்ரியேட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா, அப்புறம் ஃபார்மால்டிஹைடுங்கிறது அந்த பிண வரையிலலாம் அந்த பிணத்தை ஹேண்டில் பண்ணுற யூஸ். ஸோ தட் இஸ் ஆல்சோ சீன் இன் டொபாக்கோ. ஸோ சச் அ டாக்ஸிக் திங். அப்புறம் அமோனியா இஸ் தேர். அண்ட் அர்சனிக் இஸ் அ ஸ்லோ பாய்சனிங் சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல்சோ தேர். அண்ட் தேர் சம்திங் கால் பொலோனியம்னு இருக்குது. பொலோனியம் இஸ் அ ரேடியோ ஐசோடோப். அது வந்து தட் ஆல்சோ கேன் கிரியேட் அ லோ டைப் ஆஃப் கேன்சர் இன் தி பாடி. நைட்ரோசமின்ஸ் சொல்கிறாங்க. தட்ஸ் போத். ஒரு பெட்ரோல் கெமிக்கலில் என்ன பென்சின் நைட்ரோசமின்ஸ் இருக்கோ அதே திங் எல்லாமே இந்த கார்சினோஜன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு சிகரெட்டில் ஒரு 72 கார்சினோஜன் இருக்குன்னா தட்ஸ் அ மிசரபிள் திங். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து கார்சினோஜன் க்ரியேட் பண்ணுறது லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஆல்சோ. அது என்ன க்ரியேட் பண்ணுறதுன்னா இட் கேன் க்ரியேட் லங்ஸில் இட் கேன் இட் காஸ் எம்ஃபைசிமான்னு சொல்லுவாங்க. பலூன் மாதிரி அந்த லங்கோட கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஸோ ஆக்சிஜன் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். உங்களுக்கு ப்ரீதிங்கே கஷ்டப்படுவாங்க. இன்னொன்று வாட் யூ கெட் இஸ் வீசிங் ரொம்ப காமனாக வரும். க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ்ங்கிறது எதுக்கு பார்த்தாலும் இருப்பிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரை காஃபாக இருக்கும். தட்ஸ் ஆல்சோ தேர். இது வந்து லங்கில் க்ரியேட் பண்ணுறது. ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் அதர் திங்ஸ் யூ கேன் கெட்
அந்த டார் போய் அந்த பிளட் வெசல்ஸில் போய் அதில் போய் அக்யூமுலேட் ஆகிடுச்சுன்னா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியே கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த பிளட்டு போகிறதுக்கு ப்ரெஷர் ஹேஸ் டு பி மோர், தட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் வரலாம். அப்புறம் அதனால் இந்த கிளாட்னு சொல்கிறாங்களே, பிளட் கிளாட் ஆகி தே கேன் கிரியேட் ஸ்ட்ரோக் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் இட் கேன் ஆல்சோ கிரியேட் அ லாட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் வரலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இது எல்லாத்தையும் விட ஒரு கெப்பாசிட்டி, ஸ்டெமினா எல்லாமே கூட இட் வில் ஆல்சோ கம் டவுன். இப்போ வந்து சிகரெட் பிடிக்காதவங்க இருந்தாலுமே வந்து இப்போ அவங்க டீ கடையில் போய் டீ குடிக்கும் போதும் அந்த பாசிவ் ஸ்மோக்கிங்ன்றது இருக்கும் இல்லையா, இது வந்து எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணும்? It's called either it's called active. Active the person who is smoking, and passive is the person who is in the thing. And the passive one you can bring it as a secondary smoking and tertiary smoking. The primary is the person who is making it. The secondary is the person the சுத்தி இருக்கிற எல்லாரும் அந்த குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிற females also can அது inhale பண்ணி வரக்கூடிய secondary smoking. And tertiary smoking ஒன்று இருக்கு. That's one thing which is off late they have created that. அந்த 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 ஸ்மோக்கிலிருந்து உள்ள அந்த படியங்கள்லாம் போய் பக்கத்தில் சோஃபா அதெல்லாம் போய் இறங்கிடுது, இந்த குழந்தைகள்லாம் போய் நக்கி எடுத்து உள்ளே போவோம் பாருங்கள். தட்ஸ் கால் டெர்ஷரி ஸ்மோக்கிங். ஸோ தட்ஸ் ஆல்சோ த லேட்டஸ்ட் ஒன் இட் இஸ் கம் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. Primary smoking you all know 80% of them will come into cancer. Or 10%, or 10 cigarettes a day, if he smokes for 20 years continuously, 100% will get lung cancer. The secondary smoking if a person ஒரு 10 வருஷமாக அந்த பேசிவ் ஸ்மோக்கிங்லேயே இருந்துருந்தாங்கன்னா the chances about 50% chance of getting a smoke cancer. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீனேஜ் பீப்புள் வந்து ரொம்ப அதிகமாக அந்த ஸ்மோக்கிங்க்கு அடிக்ட் ஆகிறாங்களே, இவங்களுக்கு எந்த மாதிரி நாள்பட எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்? டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பற்றி கேட்குறீங்க. The main thing is addiction and dependence. Like a cigarette smoking, first it causes a dependence, then it becomes addiction. So and the dependence addiction naturally our stamina kuranjira podhu, and they can get lot of what do you call, apart from that they can get lot of other small things like what do you call chronic the main thing is the bronchitis the lungs la ulla chinna tubes adella vandu inflame aayirukku. It's called chronic bronchitis. Wheezing and the dilation and the air ulla pogudiyadha தடுக்கும். ஸோ அது இட்ஸ் கால்ட் வீசிங். இது எல்லாமே இட்ஸ் வெரி காமன் நவ். இஃப் யூ சி இந்த டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பஃப் அடிச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பேன். இட்ஸ் ஆல். அண்ட் அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் ஹவ் பீன் பிகாஸ் ஸ்மோக்கிங் இருக்கலாம், அல்ல செகண்டரி ஸ்மோக் இருக்கலாம். அந்த மாதிரி ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி teenage thing is mainly stamina, dependence, and all the other things apart from cancer, because cancer mostly gets at a 40 plus and the cancer. ஏன்னா இப்போ இந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தாலுமே அந்த பியர் ப்ரெஷருங்கிறதுனாலேயே ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலே நிறைய டீனேஜர்ஸ் வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்குள்ளே வந்துடுறாங்க. இவங்க இதை நிறுத்துறதுக்கு என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணலாம்? The best thing is completely avoid it. That's the one thing I have never, like a lot of studies have shown, like ஒரு 50% of the people completely avoid பண்ணுறாங்க, திருப்பி again get back into the same business அப்படிங்கிற most of the statistics have shown. And the best thing is what they have done off late, what they find is nicotine patch and nicotine gums, and apart from the nicotine lozenges and the small like அந்த சின்ன இனிப்பு மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது. அண்ட் the other thing is அந்த பேட்ச் நான் சொல்கிறேன், நிக்கோட்டின் பேட்ச், அதை வந்து ஒரு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்கின் வழியாகவே அந்த நிக்கோட்டின் வில் கெட் அப்சார்ப். இப்போ என்ன ஆகுனா அந்த நிக்கோட்டின் அந்த ஸ்கின் வழியாக பிளட்டில் போகிறப்போ அந்த நிக்கோட்டின் தான் உங்களுக்கு அந்த டிபெண்டன்ஸை வெளியே போய் ஸ்மோக் பண்ணப்போ அங்கே போய் உந்துதல் அந்த ஒரு என்சைட்டி இருக்கிறது. அதான் இந்த நிக்கோட்டின் அது பிளட்டுக்குள்ளே போன உடனே அந்த டிபெண்டன்ஸ் அந்த ரிலேட்டிவ் திங் வில் கம் டவுன். இது என்னன்னா இப்போ நிக்கோட்டின் வந்து ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறீங்க, பட் ஆனால் சிகரெட் பிடிக்கிறவங்களே வந்து அந்த நிக்கோட்டின் கண்டென்ட் தானே அவங்கள வந்து டிபெண்டன்ஸாக ஆக்குது அண்ட் அடிக்ட் ஆகிறாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாகவே வந்து ஒரு நிக்கோட்டின் பேட்சோ இல்லை நிக்கோட்டின் கம்மு யூஸ் பண்ணும்போது இப்போ வேற ஒரு விஷயத்துக்கு அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தானே அடிக்ட் ஆகிறாங்க. See, actually, nicotine is the one which causes that and the anxiety and the dependence create பண்ணுது. அது கூட இருக்கிற மற்ற அந்த 71 கெமிக்கல்ஸ் சொன்னோம்ல, those are the things which cause cancerogens. Nicotine never gives cancer.
அதனால் நம்ம அதில் டிபெண்ட் ஆகி அது கூட போய் நம்ம மற்ற கெமிக்கல்ஸையும் சேர்த்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுனால தான் வி ஆர் கெட்டிங் தி திங்ஸ். என்ன பண்ணுறாங்க, நீ உனக்கு தேவையான இருக்க அந்த ஒரு ஆன்சைட்டி தானே வேணும், நிக்கோட்டின் தானே தேவை, அதை மட்டும் நீங்கள் பேட்சாக எடுத்துக்கோ அல்லது நீ கம்மாக எடுத்துக்கோ. ஸோ கம் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த சப்மியூக்கஸ் வழியாகவே அப்சர்வ் ஆகி அந்த ஒரு தாட் இருக்காது. இந்த ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் வந்து இப்போ இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு மெயினான ஒரு ரீசனாக சொல்லப்படுது இல்லையா? இது எதனால அந்த இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணது? இப்போ 10 years பேக் இங்கே வந்து இட் வாஸ் நாட் தேர், பட் இப்போ 10 yearsல the women have started. So the incidence is certainly high. இப்போ அது என்னென்னா அவங்க ரெகுலராக அது அந்த ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன ஆகுது, யூஸ்வலி அபார்ஷன் குயிக்காக த்ரெட்டன்ட் அபார்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எனது எக்டாபிக் ப்ரெக்னென்சினா அந்த ப்ரெக்னென்சி வந்து யூட்ரஸ்குள்ளே தான் ரெடி ஆகணும் அந்த பேபி. அது அந்த கர்ப்பப்பை இல்லாத பக்கத்தில் எங்கேயாவது போய் அது ஃபார்ம் ஆகும். ஸோ தட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் தி மதர் ஆல்சோ. அது ஒன்று நடக்கலாம். another thing is ஸ்டில் பர்த்னு சொல்கிறோம். ஸ்டில் பர்த்னா குழந்தை உள்ளே இருக்கும், பட் அவங்க இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அது சைல்டு வுட் பி உள்ளே இறந்துருக்குங்க தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஒன்று. இந்த அதர் திங் இஸ் வாட் தே ஃபைண்ட் ஆஃப் லேட் அந்த விமன் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால சம்திங் கால்டு ஒரு கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் கால்டு கிளெஃப்ட் பேலட். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அப்பர் லிப் மட்டும் இப்படி கிளெஃப்ட் ஆகிடும். தட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். அண்ட் த மோஸ்ட் காமன் திங் இஸ் ஸ்மோக்கிங் பிகாஸ் அது தி மதர் எப்படி ஸ்மோக் பண்ணுறாங்களோ அதனால் அந்த குழந்தைக்கு அந்த லிப்பு வந்து இதாகிடும். வெரி வெரி காமனஸ்ட் திங். In men, if you look into that, it's called erectile dysfunction. It's a very commonest thing. That depends on the amount of what they smoke. So if they smoke a lot, the erectile dysfunction is going to be really high. And the other thing is the wind or the quality and the quantity. Ellame it's going to be, they say off late, they've seen that the quantity is very very less compared to earlier or 10 years back இருந்தது. அது வந்து another thing, the cigarette smoking-நால a lot of chromosomal abnormalities நடக்கும். ஸோ அது வந்து அந்த விந்துலேயும் அந்த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி ஆச்சுன்னா அது வந்து அது ஒரு குழந்தைக்கு ஒரு கன்ஜென்டல் டிஃபெக்ஷனாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ தட் வே மென் ஆல்சோ தே கிரியேட் அ லாட் ஆஃப் திங் பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். சார், இப்போ வந்து இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வாயை சுற்றி ஒரு மாதிரி ஒயிட் பேச்சஸ் மாதிரி வரும் இல்லையா? இது எதனால்? ஸ்மோக் பண்ணுவாங்க, பட் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ நீங்கள் வெளியே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா தம்பாக்கு பண்ணுவாங்க, லைக் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் உள்ளே வச்சுப்பாங்க அந்த மாதிரி திங். ஸோ இஃப் யூ லுக் தட் அந்த லியூகோப்ளேக்கியான்னு சொல்லுவாங்க. லியூகோங்கிறது ஒயிட் பேட்ச்சு. இது வந்து எப்படின்னா அந்த ஒரு டொபாக்கோவை ஒரு உள் போர்ஷனில் வச்சு அதை அப்படியே ஊற வச்சு அதை சக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்ன ஒரு ஸ்டேஜில் இட் வில் பிகம் ஸ்மால் ஒரு லீஷன் ஆகும். அப்புறம் அந்த லீஷன் வந்து அவங்க இதை மருந்து சாப்பிட்டாங்கன்னா சரியாகும். ஒரு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் பாடி வில் ரிகவர். பட் 4th ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இட் வில் பிகம் ஒரு அப்நார்மலான ஒரு லீஷனாக மாறிடும். தட்ஸ் அ கேன்சரஸ். அண்ட் அதுக்கு முந்தைய தான் இந்த லியூகோப்ளேக்கியான்னு சொல்லிட்டு ஒயிட் பேட்சுங்கிறது வெரி வெரி காமன். அண்ட் இட்ஸ் கால்ட் ப்ரீ மெலிக்னன்ட் லீஷன். ப்ரீ மெலிக்னன்ட் லீஷன்னா அது ஒரு கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ். கேன்சரஸ் ஒன் அது அரிச்சு போகிறதுக்காக கேன்சர். இது வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் பேட்ச். பட் அடுத்த ஸ்டேஜில் இட் கோ அந்த அரிக்கிற நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இந்த லியூகோப்ளேக்கியா பார்த்து நீங்கள் யாராவது பார்த்து ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்தாலோ ஆங்காலஜிஸ்ட்டை பார்த்தாலோ இமீடியட்டாக யூ கேன் ரிகவர் தட் ரியலி வெல். தட்ஸ் ஒன் திங். அண்ட் another thing எரித்ரோப்ளேக்கியாம்பாங்க, அது ரெட் பேட்சஸ்பாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வரக்கூடியது. பட் இட்ஸ் வெரி வெரி மெலிக்னன்ட் லீஷனுங்கிறது இட்ஸ் க்யூரபிள். ஸோ தே ஷுட் நோ தட் தே கேன் லுக் இன் டு தட் அண்ட் கோ ஃபார் அ டென்டிஸ்ட் ஆர் ஒரு ஆங்காலஜிஸ்ட் யாராவது பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே சார், இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பேசினது மூலமா இந்த டொபாக்கோனால எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்னென்ன கேன்சர்ஸ் வரும், அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். தேங்க்யூ.